வணக்கம். இன்றைக்கி ஆப்டிடியூடில் ஏஜஸ்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஷின் என்ன அப்படின்னா, 2024 இயரில் ஒரு பாயோட ஏஜ் அது எப்படி இருக்குதுன்னா, அவரோட இயர் ஆஃப் பர்த்தோட லாஸ்ட்டு 2 டிஜிட்டாக இருக்குது. அவருடைய கிராண்ட் ஃபாதருக்கும் அதே கேஸ் தான். அவருடைய ஏஜ் அவருடைய இயர் ஆஃப் பர்த்தோட லாஸ்ட்டு 2 டிஜிட்டாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பேருடைய ஏஜஸை சம்மப் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ பாயோட இயர் ஆஃப் பர்த் 20 ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஏபி தான் அவருடைய ஏஜ். இதோட நியூமரிக்கல் வேல்யூ பார்க்கும்போது பிங்கிறது யூனிட் டிஜிட், ஏங்கிறது 10th டிஜிட். ஸோ 10A + பின்னு யூனிட் டிஜிட் இருக்கும். இப்போ ஏஜை நம்ம நார்மலாக கேல்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணி பார்ப்போம். 2024க்கும் 2000 ஏபிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 20யும் 20யும் கேன்சல் ஆயிரும். அந்த 1000 டிஜிட்டும் 100 டிஜிட்டும் 10th டிஜிட்டில் 2 - A வரும். யூனிட் டிஜிட்டில் 4 - B கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த நியூமரிக்கல் வேல்யூ. இந்த நியூமரிக்கல் வேல்யூ 10A + பிங்கிற அந்த நியூமரிக்கல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுறோம். 10A + B எங்கே கொண்டு வந்தோம்னா 20A + 2B = 24ன்னு வரும். 10A + B = 12ன்னு கிடைக்கும். இதை நியூமரிக்கல் வேல்யூ எழுதணும்னா 10 × 1 + 2. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஏயோட வேல்யூ 1ம் பியோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். ஸோ 2024 அந்த பாயோட ஏஜ், அவர் ஆக்சுவலாக 2012 பிறந்திருக்காரு. அவருடைய ஏஜ் 12ன்னு இருக்கும். அது நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷனை கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. லாஸ்ட் 2 டிஜிட் இஸ் ஹிஸ் ஏஜ். இப்போ கிராண்ட் ஃபாதருக்கும் அதே மாதிரி தான் எடுக்க போகிறோம். பட் கிராண்ட் ஃபாதர் 2000க்கு முன்னாடி பிறந்திருப்பார். இது லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணுறது தான். 2000க்கு அப்புறம்னா அவருடைய ஏஜ் 24ஓட குறைவாக இருக்கும். ஸோ 2000க்கு முன்னாடி பிறந்திருப்பார். ஸோ அவருடைய இயர் ஆஃப் பர்த் 19 CD அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ சிடிங்கிறது தான் அவருடைய ஏஜ். அதனுடைய நியூமரிக்கல் வேல்யூ 10C + D. இப்போ முன்ன மாதிரியே நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 2024ஐயும் 19 CDயையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு யூனிட் டிஜிட்டில் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 4 - D கிடைக்கும். 10th டிஜிட்டில் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2 - C × 10ன்னு கிடைக்கும். 100th டிஜிட்டு 1000 டிஜிட்டு ரெண்டையும் சேர்ந்தாப்பில் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 20 - 19 100 கிடைக்கும். அதை 1 × 100ன்னு போடுறோம். ஸோ இதுதான் நமக்கு அந்த நியூமரிக்கல் வேல்யூ 10C + Dக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை சால்வ் பண்ணோம்னா C = 6, D = 2ன்னு கிடைக்கும். கிராண்ட் ஃபாதரோட ஏஜ் 62. இப்போ இந்த ரெண்டு பேருடைய ஏஜை ஆட் பண்ணோம்னா 12 + 62 74ன்னு கிடைக்கும். இதுதான் அவங்க ரெண்டு பேருடைய ஏஜோட டோட்டல். ஸோ வேறு ஒரு ப்ராப்ளத்தோட நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.